Hi students, welcome to KC Patani. 12th Zoology பப்ளி எக்ஸாம்ஸில் நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டடி பிளானை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒரு 3 நாள் தான் இருக்குது. நமக்கு நம்பர் ஆஃப் லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 13 லெசன் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் ஸ்டடி பிளான் ப்ளஸ் வந்து ஒவ்வொரு லெசனுக்கும் புக் பேக்கில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்கணும் அப்படிங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து கண்டினியூவாக டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்ஸு அதுக்கடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டயக்ராம் கொஷின்ஸ் வந்து என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே அடுத்தடுத்து கண்டிப்பாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்து நம்ம வந்து கண்டிப்பாக 1 by 1 வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இந்த 3 நாள் வந்து என்ன பண்ணுங்கள், நம்ம அப்டேட் பண்ணுற கொஷின்ஸ் வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபுல் மார்க்ஸ் வந்து என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். யாரெல்லாம் சென்டம் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஈவன் உங்களால் ஃபுல் மார்க்ஸ் கண்டிப்பாக சென்டமும் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸாம்ஸ்லேருந்து நம்ம வந்து வீடியோ போடலனாலும் தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு, அதுக்கடுத்து ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி இதுக்கு எல்லாமே கொஷின்ஸ் வந்து என்ன தான் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கும் கொஷின் வந்து ஷேர் பண்ணுவோம். ஆல்ரெடி ஷேர் பண்ணியாச்சு. ஈவன் எக்ஸாம்ஸ் முடிகிற வரைக்கும் டாப் மோஸ்ட்டாக வரக்கூடிய கொஷின்ஸு நமக்கு வேறு சில டீச்சர்ஸும் அனுப்புவாங்க. அதையுமே உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி வச்சுங்க. நமக்கு பாட்னி எக்ஸாம்ஸ்க்கும் நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு கொடுத்துருக்கூடிய டைமில் ஒரு ஸ்டடி பிளான் வச்சுருக்கேன். இது வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியும் நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணி வச்சிங்க. இந்த ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நமக்கு வந்து ஒரு 3 நாள் தான் இருக்குது, 3 நாள் தான் இருக்குது, சரிங்களா? ஆனால் நமக்கு லெசன் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப 13 லெசன்ஸ் வந்து இருக்குது. இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப ரிலாக்ஸாகவே நம்ம வந்து படிக்கலாம். நீங்கள் ஆல்ரெடி எல்லாமே படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் நியூவாக கொஞ்சம் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நியூவாக அதிகமாக மேக்ஸிமம் படிக்க மாட்டீங்க, எல்லாமே படிச்சிருப்பீங்க. அதே போல் இன்னும் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு சென்டம்லாம் தேவையில்லைங்க, ஒரு 40 மார்க்ஸு அல்லது ஒரு 30 மார்க்ஸ் போதும் அப்படின்னாலும் இந்த ஸ்டடி பிளானை என்ன பண்ணி வச்சிங்க, ஃபாலோ பண்ணி வச்சிங்க. இதில் சொல்லக்கூடிய லெசன்ஸ் வந்து படிச்சிருங்க. எனக்கு 30லேருந்து 40 மார்க்ஸ் வேணும்னாலும் சரி அல்லது 70 மார்க்ஸ் வரைக்கும் வேணுங்கனாலும் சரி, நீங்கள் நல்லா படிக்க வேண்டியது சாப்டர் 1 to 6 வரைக்கூடிய லெசன்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா படித்து வச்சிங்க. மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து தான் நமக்கு அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனலைஸ் வந்து வீடியோஸ் வந்து போடுறேன். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாகிடும். அது வந்து அடுத்து உடனே அப்டேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆஃப்டர்நூனு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிற கண்டிஷனில் இருக்கலாம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல்லே படிப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து வீட்லேயே இருந்தாலும் சரி அல்லது வந்து ஸ்கூலில் இருந்தாலும் சரி, சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து ஈவினிங்குள்ளே என்ன பண்ணுறேங்க, கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அண்டு 5 மார்க் கொஷின், சரிங்களா? ஏன்னா அது குட்டியான சாப்டரு. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு 2 மார்க்ஸ் வந்து கேட்குறாங்க. ஏதோ ஒரு சில இயரில் 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஆனால் 2 மார்க்கு அல்லது 3 மார்க்ஸு ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக உண்டு, சரிங்களா? அதே போல் ஒரு 1 மார்க் உண்டு. அதனால் இந்த சாப்டர் 1ல் நமக்கு வந்து 3 மார்க்ஸ் வந்து ஒரு கொஷின் பார்க்குறப்ப கம்மி தான், ஒரு 5-6 கொஷின் தான் இருக்கும். மோஸ்ட்லி அது எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதே மாதிரி நைட் டைமில் பார்த்தீங்கன்னா பாடம் 1, 2, 3 அதுக்கடுத்து அதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸு, பாடம் 1ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ். நீங்கள் வந்து 2 and 3 போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 2 மார்க்கு 3 மார்க்ஸ் இதை வந்து என்ன பண்ணி வச்சிங்க, நல்லா பார்த்து வச்சிங்க. அதே மாதிரி சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. 1 to 3ல் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் வந்து நல்லா பார்த்து வச்சிங்க. 5 மார்க்ஸில் இருக்கக்கூடிய சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணுங்கள், தெளிவாக படிங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது சாப்டர் 1, 2, 3 இதில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸும் சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸும் இதில் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, இல்லைனா அதை வந்து ரிவைஸ் பண்ணிக்குவேன், அவ்வளோதான். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மார்னிங் இங்கே வந்து டைமிங் பார்த்தினாலே உங்களுக்கு தெரியும். இதிலே ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கோம். மார்னிங் 5 மணிலேருந்து 7, அதுக்கடுத்து 7 to 8:30 பிரேக் கொடுத்துருக்கோம், சரிங்களா? இங்கே வந்து 1.5 மணி நேரம் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து 10லேருந்து 11 இங்கே அரை மணி நேரம் பிரேக் கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 1 to 2, சரிங்களா? இங்கே வந்து 1 hour பிரேக் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இங்கே 4 to 5 இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour வந்து என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா பிரேக் கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து இங்கே 7 to 8 இங்கேயும் பார்த்தீங்கன்னா 1 hour பிரேக் இருக்கும், சரிங்களா? இந்த 1 hour நீங்கள் வந்து ½ an hour சுருக்கிறதுனாலும் அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரியான டைம் டேபிள் தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள், அல்லது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டடி வந்து போட தெரிஞ்சுன்னா நீங்கள் போட்டு வச்சிங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் சாப்டர் 2 and 3
2 marks 3 marks and 5 marks மார்னிங் செஷனில் முடிச்சிடணும். இங்கே பார்த்தீங்கன்னா 2 mark 3 mark சாரி 2 3 4 5ல் இயர் கொஷின் சரிங்களா. இந்த 4 லெசனில் இருக்கக்கூடிய இயர் கொஷின் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணுங்கள் படிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இங்கே இருக்கக்கூடிய கொஷின் படிச்சிங்கன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நமக்கு சுவாலஜியில் இயர் கொஷின்ஸ் தான் நிறைய கொஷின் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி ஆஃப்டர்நூனில் பார்த்தீங்கன்னா 4வது லெசன் 5வது லெசன் வந்து 2 marks 3 marks, அதுக்கடுத்து 4 5 6 7ல் இருக்கக்கூடிய 1 marks இந்த 4 லெசனை படிச்சுட்டு இந்த 4 லெசனில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து படிக்காமல் இருக்கிறீங்களோ அது வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுறேங்க. மோஸ்ட்லி இந்த 4 லெசனுக்கான 1 marks 1 ஹவரில் படிச்சிடலாம். மீதி இருக்கக்கூடிய 1 ஹவரில் அந்த எந்தெந்த கொஷின் படிக்காமல் இருக்கீங்களோ அது படிச்சு வச்சுங்க. அதே மாதிரி தான் 15ஆம் தேதி சாப்டர் 6 7 வந்து மார்னிங்கில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. அதுக்கான 6 7 8 இயர் கொஷினு ப்ளஸ் இங்கே 8 9க்கு 2 mark 3 mark 5 mark இதோட 1 mark கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இதில் என்ன 2 mark 3 marks வந்து படிக்காமல் இருக்கீங்களோ இந்த 4 சாப்டரில் ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணி படிச்சுருங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே சாப்டர் 10 11 இதோட 2 marks 3 marks இதோட இயர் கொஷின் படிச்சுருங்க. அதுக்கடுத்து 12 13 இது 2 marks 3 marks அதோட 1 marks வந்து படிச்சுட்டு படம் வரைந்து பாவம் குறி எல்லா லெசனுக்கும் சேர்த்து ஒரு 10 கொஷின் தான் இருக்கும். இதை தனியாகவே நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். அந்த கொஷின்ஸ் வந்து பாருங்கள். மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமுக்கு முன்னாடி நாள் சரிங்களா மார்னிங்கில் 1 marks வந்து பார்த்துருங்க. அப்போ நீங்கள் டெய்லியும் 1 marks பார்த்துருங்க. ப்ளஸ் வந்து இங்கே எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி நாளும் 1 marks பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 1 markல நமக்கு 12 அல்லது 11 1 marks வந்து புக் பேக்கே கேட்பாங்க. ஈஸியாக நம்ம வந்து 11 marks வந்து ஸ்கோர் பண்ணலாம். ஜஸ்ட்டு பாஸ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட நீங்கள் வந்து 1 marks வந்து நல்லா தெளிவாக படிச்சுட்டிங்கன்னா போதும். ரிப்பீட்டடாக சரிங்களா ரிப்பீட்டடாக படித்து இந்த சாப்டர் 1 to 6 படித்தாலும் நீங்கள் 40 marks வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸ்கோர் பண்ண முடியும். இது வந்து இதோட பிடிஎஃப் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதே போல் பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை அப்டேட் பண்ணிட்டோம். அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி வச்சுங்க. நான் பிடிஎஃப்பும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்துங்க. அந்த பிடிஎஃப்பில் இருக்கக்கூடிய என்னென்ன கொஷின் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா இருக்குன்னு ஃபீல் பண்ணலாம். அதனால் டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய 2 mark 3 mark அண்ட் 5 marks அதையும் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பார்த்து வச்சுங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா புக் பேக்கில் என்னென்ன படிக்கணும் சரிங்களா. மோஸ்ட்லி நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் எனக்கு வந்து 40லேருந்து 50 போதும் சார் அல்லது 30 to 40 போதும் சார் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு புக் பேக் கொஷினை நல்லா படிங்க சரிங்களா. அதுவே உங்களுக்கு வந்து போதும். நான் வந்து 70க்கு 70 எடுக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இன்டீரியர் கொஷினும் பாருங்கள். இன்டீரியர் எக்ஸ்பெக்டட் கொஷின் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த வீடியோவில் என்ன பண்ணுவோம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கடுத்து லாஸ்ட்டு 4 year கொஷின் லாஸ்ட்டு 4 வருஷமாக கேட்ட கொஷின் பேப்பர் வேணுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். 4 in 1 அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுவோம். ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணால் இந்த வீடியோ அப்டேட் பண்ணுவோம். நம்ம ரீசெண்ட் டைமில் வீடியோ அதிகமாக அப்டேட் பண்ணாத காரணம் என்னென்னா ஒரு சில சப்ஜெக்ட்டு நம்ம எஃபோர்ட் எடுத்து ஒரு 1/2 hour அல்லது 3/4 மணி நேரம் 20 நிமிஷம் அந்த மாதிரி பேசி போட்டாலும் அதிகமாக பார்க்குறது கிடையாது. அதனால நம்ம அப்டேட் பண்ணல. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அதோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இதோட பிடிஎஃப்பும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ விருப்பப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறேங்க ஜாயின் பண்ணுறேங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கொஷின்ஸ் வந்து வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம். தொடர்ந்து படிங்க. கண்டிப்பாக நம்மளால் சுவாலஜிலேருந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். நீங்கள் வந்து எக்ஸாம் கொஷின் பேப்பர் பார்த்தோன்னே கண்டிப்பாக சார் சொல்லியிருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே வந்துச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் உங்களுக்கு இருக்கும். அதனால் கண்டினியூவாக இது எல்லாமே படிங்க. மோஸ்ட்லி எந்த டீச்சர்ஸ் வந்து சொன்னாலும் சரி அந்த கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் சரிங்களா. யார் சொன்னாலும் அது வந்து வரும். நம்பிக்கையோடு படித்தா சரிங்களா. அதனால் தொடர்ந்து நம்பிக்கையாக படிங்க. கண்டிப்பாக வரும். தேங்க்யூ ஆல்.